வள்ளுவர் சொன்னார், மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தருள் ஆகுல நீர பெற. ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை எது தெரியுங்களா? உயர்ந்தபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கிடையாது. இரவெல்லாம் உறங்காமல் தன்னுடைய மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாமல் புரண்டு புரண்டு எவன் படுத்து கொண்டிருக்கிறானோ அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய இறைவனுடைய தண்டனை. எத்தனை அடுக்குமாடு வீடு கட்டி வைத்திருந்தாலும் அந்த ஒரு அறையில் தான் அவன் தூங்க முடியும். அந்த ஒரு அறையில் தூங்குவதற்கு கூட அவன் குளிரூட்டப்பட்ட அறை வச்சிருப்பான். அந்த குளிரூட்டப்பட்ட அறையில் கூட தூக்க மாத்திரை இல்லாமல் அவனால் தூங்க முடியாது. ஆக எத்தகைய செல்வங்களை அவன் பெற்றிருந்து என்ன பயன்? ஆனால் சாலையோரத்திலே அடுத்த வேலைக்கு உணவு என்ன என்பதே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருவன் நிம்மதியாக கொசுக்கடியிலே உறங்கி கொண்டிருப்பான். ஆக கொசுக்கடியிலே உறங்குபவன் தான் உண்மையான பணக்காரன். குளிரூட்டப்பட்ட அறையிலே தூக்கம் வராமல் எவன் திரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் உண்மையான பிச்சைக்காரன். இவன் பணக்காரன், அவன் பிச்சைக்காரன். அதான் திருமூலர் சொன்னார், கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கார். அதனால நம்மளை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை நல்லா நினைச்சிட்டு தவறுகள் செய்யாதீர்கள். எல்லாவற்றையும் பார்த்து சரியாக கணக்கெழுதக்கூடிய ஆட்கள் இருக்கிறார். இறைவனுடைய பிரதிநிதிகளாக நம்மளை சுற்றி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தவறுகளை செய்யாதீர்கள். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மணக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். இடப்பக்கம் இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். ஒன்றும் புரியாது. அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், இது முதல் வரி. அடப்பண்ணி வைத்தார்னா தேவைக்கு அதிகமான செல்வங்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு ஒருத்தர். ஒரு பெரும்பணக்காரன்னு வச்சுங்க. தினந்தோறும் அறுசுவை உணவுகளை உண்டு நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடி யாரோடு மந்தனம் கொண்டார். தன்னுடைய மனைவியோடு அருமையான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதியத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு உடனே வெள்ளி பெட்டியில இருக்கக்கூடிய அந்த வெற்றலை பாக்கை எடுத்து சுண்ணாம்பு தடவி கணவனும் மனைவியுமாக போட்டுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் அவர் ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கார். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டே இருக்கிறாரு. இடப்பக்கம் இறை நொந்தது என்றார். அப்படியே இதயத்தை பிடிச்சார். இங்க வலிக்குதேன்னார். கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தார். அப்படியே அந்த ஊஞ்சல்ல படுத்தார் பாருங்க. அப்படியே மாரடைப்பு ஏற்பட்டு அங்கே மரணிச்சிட்டார். இந்த பாடலை திருமூலர் ஏன் நமக்கு சொல்றார்னா, நீ எவ்வளவு செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் உன்னால் உன் பணத்தை வைத்துக் கொண்டு மரணத்தை தடுக்க முடியாது. உனக்கு மருத்துவம் பார்க்கிற மருத்துவருக்கே மரண தேதி இருக்குல்ல. நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவர்கிட்ட போறோம், நமக்கு மருத்துவம் பார்க்கிறாரு அப்படின்னா அந்த மருத்துவர் சாக மாட்டாரா? நமக்கு ஒரு தேதி இருந்தா அவருக்கும் ஒரு தேதி இருக்கு. அதனால மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர்கள் எல்லாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ்வார்கள் எல்லாம் கிடையாது. அவர்கள் ஒரு தற்காலிக பிரதிநிதிகள். இப்போ ஒரு 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்னால எத்தனை கிராமத்துல டாக்டர் இருந்தாங்க? இன்றைக்கு புற்றீசல் போல எங்க பார்த்தாலும் பெருக்கெடுத்து கிடக்குது மருத்துவமனை. 11 குழந்தைகள் பெற்ற காலத்துல எந்த மருத்துவமனைக்கும் போனதில்லை. அந்தந்த கிராமத்திலே மருத்துவச்சி இருப்பா. அந்த அம்மாவுக்கு சொல்லி அனுப்புவாங்க, வயிற்று வலி வந்த உடனே வந்து குழந்தைய பெற்று கொடுத்துட்டு காசு வாங்கின்னு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு குழந்தையை பெறுவதற்கே லட்சக்கணக்கில் செலவு பண்றான், சிசேரியன்றான். எல்லாமே இன்றைக்கு மாறியதனுடைய காரணம் மனிதனுடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு. நம் முன்னோர்கள் கொடுத்த உணவுகளை எல்லாம் நாம் என்ன பண்றோம்? கேவலமா தூக்கி எறிஞ்சிட்டோம். அந்த தூக்கி எறிந்ததினுடைய விளைவு சேர்த்த செல்வத்தை எல்லாம் செலவழிக்க வேண்டிய, மருத்துவத்திற்கே செலவழிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து இருக்கோம். இடப்பக்கம் இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரு. இப்போ அவர் கூட அவர் மனைவி போறாங்களா? இல்ல போறாங்களா?
அந்த உடல் எடுக்கின்ற வரைதான் மனைவி என்ற உறவு. அது வரலிதான் மனைவி அழுவா. அதுக்கப்புறம் போதும், இந்த ஆள் கூட இவ்வளவு வருஷம் வாழ்ந்தது போதும். வெளிப்புறத்துல அழுவாளை தவிர உள்ளுக்குள்ள நம்மள பிடிச்ச ஒண்ணு இன்னைக்கு கூட விலை கிடைச்சுதப்பா, இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு வாழும். இவ்வளவும் வாழ்ந்த மனிதரை அடுத்த ஒரு பாடல்ல சொல்றார் திருமூலர், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே. செத்த உடனே எல்லாருக்கும் தகவல் போகுது. தகவல் போய் ஊரெல்லாம் சொந்தக்கார மாமன் மச்சா எல்லாம் மலர் மாலைகளோடு கொண்டு வந்து போட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் அங்கிருந்து அழுதுட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் அவர் அந்த ஊர்ல வந்து ஜமீன்தாரா இருந்திருப்பாரு, பெரும் பணக்காரா இருந்திருப்பாரு. அது வரையும் ஐயா அவரு அப்படின்னு சொல்லி நிற்பான். எப்போ அவர் இறந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பின்னால அவருக்கு மரியாதை குறைய ஆரம்பிக்கும். அது வரலையும் தான் அந்த உயிருக்கு அந்த உடலுக்கான ஒரு மரியாதை. அடுத்த நிமிஷமே அவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான். எப்பப்பா எடுக்கிறாங்களாம் பாடின்னு. அது வரையும் பார்த்தீங்கன்னா அவர் பேருக்கு முன்னால எத்தனையோ பட்டங்களை போட்டிருப்பாரு, பேருக்கு பின்னாலும் 1000 பட்டங்களை போட்டிருப்பாரு. கீழே நிலக்கிழார், ஜமீன்தார் அப்படின்னெல்லாம் பட்டம் போட்டிருப்பாரு. அது அடுத்த நிமிஷமே ஆண்டவன் உயிரை எடுத்துக்கொண்ட அடுத்த நொடியே இந்த உடல் சடப்பொருள். மரக்கட்டையும் நீயும் ஒண்ணுதான். மரக்கட்டையை எரிச்சாலும் எரியும், உன்னை எரிச்சாலும் எரியும். அப்படிப்பட்ட உடலை வைத்துக்கொண்டு நாம் ஆடுகின்ற ஆட்டம் எவ்வளோ. நீ பெரியவனா, நான் பெரியவனா, பார்த்துடலாமா ஒத்தைக்கு ஒத்த, இப்படியெல்லாம் பேசுகிறோமே. அந்த உயிர் பறிக்கின்ற ஆண்டவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் ஒருவருக்காவது இருக்கிறதா? ஒரு நிமிடம் நான் 100 கோடி கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் என் உயிரை கொஞ்சம் நிறுத்தி வைன்னு எமகிட்ட பேரம் பேசி பாருங்க. அவன் சொல்லுவா, உனக்கு வேணும்னா அது பணம்டா, எனக்கு அது வெறும் காகிதம். எங்க நாட்டில் இதெல்லாம் செல்லாது. உங்க நாட்டிலே கூட சில நேரத்தில் டிமான்ஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா இது கூட செல்லாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க நீ என்கிட்ட பணம் கொடுத்து உன்னுடைய உயிரை தக்க வைத்து பார்க்கிறாயா அப்படின்னு கேட்பான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, சுடுகாட்டு கொண்டு போய் உன்னை சுட்டிட்டு எல்லாரும் திரும்பி வந்து வீட்டில் தலைக்கு குளிப்பாங்க. அந்த தலைக்கு குளிச்ச உடனே உன்னை எல்லாரும் மறந்துடுவாங்க. இதை எதுக்கு திருமூலர் நமக்கு சொல்றாருன்னா, இதுதாண்டா உன் வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீ ஆடுகின்ற ஆட்டத்தையும் ஓடுகின்ற ஓட்டத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோ. எல்லா மனிதனையும் சமமாக மதிக்கின்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். பணக்காரனை பார்த்தா ஒரு சல்யூட்டு, ஏழையை பார்த்தா ஒரு சல்யூட்டு வைக்காத. நேற்றைய பணக்காரன் நாளை ஏழையாவான், நாளைய ஏழை பணக்காரனாக. எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கின்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்குத்தான் திருமூலர் இந்த பாடலை 2 பாடலையும் நமக்கு சொல்றார். அதே போல பட்டினத்தார் ஒரு பாட்டி சொல்றார், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று காணும் நன்மங்கையரை தாய் போல் கருதி தவறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. உண்மையா எவனுக்குடா ஞானம் இருக்குன்னா அதுக்கு ஒரு வரையறையை பட்டினத்தார் சொல்றார். காரணம், அதை சொல்வதற்குரிய தகுதி படைத்தவர் யாருன்னா பட்டினத்தார். பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்த அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு ஞானியை போல் அவர் தரித்து கொண்ட அந்த வேடத்திற்குரிய பொருத்தமான பாடலை சொல்றார். பேய் போல் திரிந்து. ஒரு ஞானி எப்படி இருப்பான்னா, எப்படி பேய் சுடுகாட்டுல அங்க இங்கேயும் ஓடி திரியுதோ அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது ஞானி என்றவன். அவன் பேய் போல் திரியணும். படுத்தான்னா பணம் கிடக்கிற பணம் போல தூங்குறான் பாருன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி படுத்தான்னா எந்த கவலையும் இல்லாம பணம் போல தூங்கணும். ஏன்னா கவலை இருந்தா அவன் மனுஷன், கவலை இல்லாம எவன் இருக்கிறானோ அவன் தான் ஞானி. பிணம் போல் கிடந்து காணும் நன்மங்கையரை எல்லாம் தாய் போல கருதணும். பார்க்கின்ற பெண்களை எல்லாம் என்னுடைய தாயை போன்றவள் அந்த பெண் என்ற எண்ணம் எவனுக்கு வருதோ
பார்க்கின்ற மனிதர்களை எல்லாம் நம்முடைய உறவினர்கள் என்று எவனுக்கு வருகிறதோ அவன் மட்டும்தான் உண்மையான ஞானி என்று நமக்கு பட்டினத்தார் அடையாளம் காட்டுகிறார். அடுத்து ஒரு பாடல்ல திருமூலர் சொல்றார், ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம், நடுங்குவதும் இல்லை நமனும் அன்பும் இல்லை, இடும்பையும் இல்லை ராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை பற்று விட்டோர்க்கே. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம். அது என்னங்க ஒடுங்கி நிலை பெறுகின்ற உத்தமருடைய உள்ளம் எப்படி? ஒரு மனிதனை உயர்த்துவதும் ஒரு மனிதனை தாழ்த்துவதும் அவன் உடம்புக்குள்ள இறைவன் ஒரு 5 கருவியை வச்சிருக்கான். அதற்கு ஞானேந்திரியங்கள்னு பேரு. மெய், வாய், கண், காது, மூக்கு. இந்த 5 தான் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் சரி ஒரு மனிதனுடைய தாழ்வுக்கும் எது காரணமா அமைதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த 5 உறுப்புகள் தான் நம்ம நல்லவனாக்குறதும் கெட்டவனாக்குறதும். இந்த 5ஐயும் ஒரு கடிவாளம் விட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதனுடைய போக்கிலே நாம போனோம்னா, அதை போற போக்கில நாம விட்டோம்னா நாம இந்த உலகத்தில் அவமானப்பட நேரும். மனம் போன போக்கிலே என்று சொல்கின்றபடி அந்த உடல் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் அதன் வழியிலே போகிறதோ அதையெல்லாம் இறுக்கி பிடிக்காமல் நாம் அதன் போக்கிலே விட்டோம்னா இந்த சமூகத்திலே நாம் அசிங்கப்பட்டு வாழ வேண்டிய நிலை ஏற்படும். கண் பார்க்கிறதென்றால் நல்ல காட்சிகளை பார்க்கணும், நல்ல ஒரு நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிடணும். தேவையற்ற காட்சிகளை பார்ப்பதினால் மனம் குளறுபடி ஏற்படும், மனம் குழம்பி போய்விடும். மனம் குழம்பினால் வாழ்க்கையும் குழம்பி போய்விடும். அதனால்தான் திருமூலர் சொல்றார், மனதை எவன் ஒருவன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்ற ஆற்றல், ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம், நடுங்குவதும் இல்லை நமனும் அங்கும் இல்லை. எவன் ஒருவன் தன்னுடைய மனதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறானோ அவன் யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை தவிர எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இன்னொன்று, எவன் கூட அவன் அருகில் வருவதற்கு யோசிப்பான். ஏனென்றால் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு மனிதனிடம் எவன் வருவதற்கு கூட யோசிப்பான். இடும்பையும் இல்லை ராப்பகலும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இன்னொருவருக்கு தீமை செய்கின்ற என்ற எண்ணம் இல்லாத வரையில் அவனுடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது கிடையாது. நல்லவனுக்கு இரவு பகல் என்பது கிடையாது. ஒருத்தர் நல்லது செய்யணும்னு நினைச்சா 6 மணி ஆயிடுச்சு, 6 மணிக்கு மேல எந்த பொருளும் கொடுக்க கூடாது, அப்படி கிடையாது. எண்ணம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது அடுத்தவருக்கு உதவி செய்யலாம் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அதற்கெல்லாம் இரவு என்று பகல் என்றெல்லாம் கிடையாது. கொடுக்கின்ற மனம் நமக்குள்ளே வந்துவிட்டால் அதற்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கொடுத்த கொடையின் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கும் கர்ணனை உயர்த்தி பேசுகின்றோம். கொடை வள்ளலிலே உயர்ந்தவன் யார் என்றால் நாம் கர்ணனை அடையாளம் காட்டியதற்கு காரணம், தன் உயிரே போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கவச குண்டலங்களை கூட காட்டி கொடுத்தான். நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் இன்னொரு முறை ஏவாது என்று சூழ்ச்சி செய்த கிருஷ்ணனுடைய சூழ்ச்சிக்கு கூட கட்டுப்பட்டு தாய் கேட்ட வரத்தினால் நாகாஸ்திரத்தை ஏவாமல் விட்டான். அதனால்தான் நாம் இன்னைக்கு கூட கர்ணனை கொடையாளி என்று சொல்றோம்னா அவன் நேரங்காலம் பார்த்து கொடுத்தவன் அல்ல, கொடுப்பதற்காகவே பிறந்தவன் கர்ணன். அப்படிப்பட்ட எண்ணம். அதற்காக நாம நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லல, தனக்கு மிஞ்சியதை கொண்டு போய் கொடுங்க. நமக்கு அளவுக்கு அதிகமா இருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து கைப்பற்றி கொண்டு போவதற்கு பதில் ஏழை மனிதர்களுக்கும் இரக்கம் உள்ளவனாக இருந்து நாம கொடுக்கணும். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம், நடுங்குவதும் இல்லை நமனும் அங்கும் இல்லை, இடும்பையும் இல்லை ராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை பற்று விட்டோருக்கு. எவன் ஒருவனுக்கு எதன் மீதும் பற்று இல்லாமல் இருக்கிறானோ அதனால் அவனுக்கு எந்தவித துன்பமும் கிடையாது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கிறோம்னா அது ஒரு காட்சி பொருளாக நமக்கு இருக்குது.
இப்போ அந்த பொருளை நாம வாங்கி வச்சுட்டோம், பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த டிவியினால நமக்கு என்னென்ன செலவினங்கள் பாருங்க. மாதந்தோறும் அதற்கு ரீசார்ஜ் பண்ணணும் ஐயா, மாதந்தோறும் ரீசார்ஜ் பண்ணணும், அதற்குரிய மின்சார கட்டணத்தை கட்டணும். இது நம்முடைய வருமானத்தில் கூடுதலான ஒரு செலவு. இப்போ அந்த டிவி வந்ததுனால என்ன பிரச்சனைனா, இப்போ எந்த சேனலை யார் பார்க்கறதுன்றதுல, அது வீட்டில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சரி வீட்டிலே இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள், ஒருவர் உயர்ந்தவர், இன்னொருவர் அந்த வீட்டுக்கு புகுந்தவர், இவர்களுக்குள்ளே என்ன பண்றாங்க, இந்த சீரியல் பார்க்கலாமா அந்த சீரியல் பார்க்கலாமான்னு சண்டை. இந்த சண்டையில என்ன ஆகுனா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி போட்டு அடிச்சு உடச்சு. ரிமோட் கண்ட்ரோலு ஒன்று குழந்தைங்க தூக்கி போட்டு உடைச்சிட்டு புதுசு வாங்கணும், இல்லை அந்த 2 பேருக்கும் அந்த சண்டையில யாராவது ஒருத்தர் எடுத்து போட்டு அடிச்சு மாசத்துக்கு ஒரு 150 ரூபாய் கொடுத்து அந்த ரிமோட் கண்ட்ரோலை வாங்கணும். இப்போ அந்த வீட்டில் டிவியே இல்லைன்னா டிவிக்குரிய செலவு மிச்சம், ரீசார்ஜ் மிச்சம், குடும்பத்தில் பிரச்சனையே இல்லாமல். ஆக எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருளினால் நமக்கு இன்பங்களை விட என்ன அதிகமா வரும்னா துன்பங்கள் தான் நமக்கு வந்து சேரும். அதனால எவ்வளவு ஆசைகளை நாம் குறைத்துக் கொள்கிறோமோ, எதன் மீது நாம் பற்று அதிகமாக வைக்கிறோமோ, அதனால் தான் நமக்கு ஒரு துன்பம் வருகிறது. உதாரணத்துக்கு பார்த்துங்க, ஒருத்தர் மது அருந்துறாருன்னு வச்சுங்க, அந்த மதுவின் மீது அவருக்கு பற்று ஆயிடுது. இப்போ எதனால் அவருக்கு மரணம் வரும்? மதுவினால் வரும். ஆக அவரே புரிஞ்சுக்கலாம், நான் எதன் மீது பற்று அதிகமாக வைத்திருக்கிறோனோ அதனால் தான் எனக்கு மரணம் வரும். ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கான மரணம் அந்த சிகரெட்டு தான். இன்னொருவர் தவறான ஒரு போதை பழக்கத்தில் போய் மாட்டிக்கிறாருன்னா அவருக்கான மரணமும் அதில் தான் வரும். அதே போலத்தான் ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், அந்த இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும், அந்த உறவு என்பது தாமரை இலை மேல் தண்ணீர் போல இருக்கும். ஒரு கணவன் மனைவி மீது கூட, என்ன நான் இப்படி சொல்றேனே நினைக்காதீங்க, காரணத்தோட சொல்றேன். ஒரு கணவன் மனைவி மீது 100% பற்று வைக்க கூடாது. 50% தான் வைக்கணும், 50 எதிர் மனநிலையில் இருக்கணும். அதே போல மனைவியானவள் கணவன் மீது பற்று வைத்தா கூட 50க்கு 50 தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு நாள் இருவரில் ஒருவர் இல்லாமல் போவார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் ஒரே நாள்ல போவாங்க, மாறி மாறித்தான் போவாங்க. அப்பொழுது அந்த இழப்பை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்காது. அதன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசமும் அன்பும் இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அதுவே நம்முடைய உடல் நலிவுக்கு காரணமாயிடும். அது ஆரம்பத்தில் இருந்தே அந்த தாமரை இலை மீது எப்படி தண்ணீர் தெளித்தால் ஒட்டாமல் இருக்கின்றதோ அப்படித்தான் உறவுகள் என்பதும், அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, மகன் மகள் உறவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் 50% இருக்கின்ற பொழுது அது நமக்கு துன்பத்தை தராது. ஒருவர் இறந்தால் ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மனக்கவலை இருக்கும், அடுத்து நம்ம வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவோம். இல்லைனா என்ன ஆகுனா, ஒரு சில வீட்டில் பாருங்க, கணவன் இறந்துட்டா அடுத்த ஓராண்டுக்குள்ளே மனைவி இறந்துடுவார். காரணம், அவர்கள் இருவருக்குள் இருந்த அந்த பிணைப்பு ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்தல் இயலாது என்ற காரணத்தினால இந்த அம்மாவும் போயிடுவாங்க, அவரும் போயிடுவாங்க. அதனால ஆரம்பத்திலிருந்து நாம எப்படி இருக்கும்னா, என்றைக்காவது ஒரு நாள் நீ இல்லாமல் போவாய், அன்றைக்கு நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதை இப்பொழுதே என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டு பழக்கப்படுத்தி கொண்டு வாழ பயிற்சி எடுக்கணும். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் சொல்றேன். ஏன்னா அனுபவத்தை நாம புரிஞ்சிக்கணும், எந்த வயதில் நாம தெரிஞ்சுக்கணும். என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று இல்லாமல் தான் போகும். வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. அடுத்த ஜெனரேஷன் வரணும்ல, நாமளே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டு இருந்தா என்ன ஆகும்? அடுத்தவர்களுக்கு நாம வழி விடணும்ல. அந்த வழி விடணும்னா இருக்கின்ற காலத்திலே இல்லாததை போலவும் வாழ்வதற்கு நாம பழகணும். எப்ப பாக்கெட்ல பணம் இருக்கும், சில நேரத்துல பணம் இல்லாம இருக்கும், ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே பணம் நம்ம கிட்ட இல்லைன்ற உணர்வு.
பாக்கெட் முழுக்க பணம் இருந்தாலும் நம்ம பாக்கெட்ல பணம் இல்லப்பா என்ற மமதையற்ற எண்ணம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நாம் எப்பொழுதுமே சமநிலையில் இருப்போம், சர்வாதிகாரத்தில் இருக்க மாட்டோம், செருக்கோடு இருக்க மாட்டோம். இதையெல்லாம் நமக்கு திருமந்திரத்தின் மூலமாக திருமூலர் நமக்கு சொல்லி காட்டுறார். 3000 பாடல்ல ஒரு 3 பாடல் தான் நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான சில கருத்துக்கள் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நம்ம புழுதிகை கிராமம் மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. அவருக்கு 2 பெண்கள். 2 பெண்களும் கல்லூரி முடிச்சுட்டாங்க. நீண்ட காலம் மழையே இல்லாதனால விவசாயம் சரியா செய்ய முடியல. அவர் அங்க கடனை வாங்கி எப்படியோ விவசாயம் செய்து தன் வாழ்க்கையை நடத்திட்டாரு. இப்போ திருமண வயதில் 2 பெண்கள் தயாரா இருக்குது, வருமானம் இல்லை, கல்யாணத்தை எப்படி நடத்தலாம், என்ன நம்முடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு என்ன பண்றாரு, புழுதியிலிருந்து முடியாத்துன்னு போறார் ஜோதிடரை பார்க்கறது. தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காட்டலான்னு போறார். ஒரு பிரபலமான ஜோதிடர், அவர் பேரு எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒன்று வச்சுங்க. இப்போ அவர் கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்குறார். அவர் அதை வாங்கி பார்க்கிறார். பார்த்துட்டு நீண்ட நேரம் அந்த கணக்கெல்லாம் போடுவாங்கல்ல, கட்டங்கட்டி கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு, உன்னுடைய ஜாதகம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குதுப்பா, என்ன பண்றேன்னா நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு வா, நான் அதுக்குள்ள உன் கட்டத்தெல்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், நாளைக்கு போயிட்டு வாப்பான்னு அனுப்பிடுறேன். அந்த ஜோசிகாருக்கு ஒரு பொண்ணு, அதுவும் கல்லூரி படித்த பொண்ணு, அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்து கேட்குது, அப்பா நீங்கள் யார் வந்தாலும் ஜோசியம் பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களே, ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் நீங்கள் சொல்லாமல் ஏதோ கட்டஞ்செரியில்லைன்னு சொல்கிறீங்களே, நாளைக்கு தான் கணக்கு பார்க்கலான்னு சொல்கிறீங்களே, அப்படி சொல்ல மாட்டீங்களே, என்ன காரணம்? அப்போ சொன்னார் அவர், இந்த ஜாதகத்திற்குரியவனுடைய மரணம் நாளை மாலை 7 மணி. நாளைக்கு 7 மணிக்கு சாக போற ஒருத்தனை நான் நாளைக்கு நீ சாக போறடான்னு ஒரு ஜோதிடர் சொல்லுவானா? ஜோதிடத்திற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. ஒரு ஜோதிடர் நாம நினைப்போம் அவர் சரியா சொல்லலன்னு, எல்லாத்தையும் பார்ப்பார். எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. எல்லாவற்றையுமே ஒரு ஜோதிடர் எல்லாம் தெரிந்திருந்தும் சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொல்வார்கள், கெட்டதை மறைத்து விடுவார். இப்போ தன்னுடைய பொண்ணுகிட்ட அவர் சொல்றார், நாளை மாலை 7 மணி வரை தான் இவருடைய ஆயுள் என்பது இருக்குது, அதுக்கு மேல அவர் இருக்க மாட்டார். அவர்கிட்ட போய் நாளைக்கு நீ செத்துடுன்னு சொன்னோம்னா ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதனாலதாம்மா நாளைக்கு 10 மணிக்கு வான்னு சொல்லிட்டேன், இவர் 7 மணிக்கு மேல எங்க இருக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். இப்போ அந்த விவசாயி என்ன பண்றாருன்னா, அவருடைய காலத்துல பஸ் போக்குவரத்து எல்லாம் கிடையாது, நடந்து போடுற வழக்கம். இப்போ குடியாத்துலேருந்து புழுதிக்கு அப்படியே நடந்து வரார். அப்படி வருகின்ற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைந்த ஒரு சிவன் கோயில் இருக்கு, நீண்ட காலம் பராமரிக்கப்படாத ஒரு சிவன் கோயில். அவர் வர்ற நேரம் மாலை நேரம் ஆயிடுது, வானம் கருக்க தொடங்கிடுது, இடி மின்னல் தொடங்கிடுது. மழை வர்ற மாதிரி வந்த உடனே எங்கேயாவது மழையில நனைஞ்சிட போறோம்னு சொல்லிட்டு அந்த பாழடைந்த சிவன் கோயில்ல ஒரு பாதுகாப்புக்காக உள்ள போய் நிற்கிறார். அந்த நிற்கிற நேரம் என்னன்னா, இவன் சொன்னான்ல 7 மணி 6:55 நெருங்கு. அவன் வேலையை பார்க்கறதுக்கு சரியா எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்க. உள்ள போய் நின்னான் பாருங்க, அந்த கோயிலை பார்த்தான். இப்படி ஒரு சிவன் கோயில், நம் முன்னோர்கள் கட்டி வைத்த கோயில் இப்படி பாலடைஞ்சு போயிருக்கு, இதை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, இறைவன் மட்டும் எனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் இந்த இறைவனுக்கு 11 நிலை மாடத்தோடு ஒரு கோயில் கட்டி இருப்பனே அப்படின்னு மனசுல நினைச்சான். நினைச்ச உடனே வானிலிருந்து ஒரு இடி உள்ள விழுந்தது அந்த கோயிலுக்குள்ள. இந்த விழுந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, இவன் ஒரு வாசல் படியில நின்றுட்டு இருக்கான், மேல ஒரு கருநாகம் காத்துக்கிட்டு இருக்கு யம ரூபத்துல இவனை போடுறதுக்கு. ஏன்னா இவனுக்கு விதிக்கப்பட்ட விதி என்பது 7 மணிக்கு முடிய போகுது. இந்த இடி விழுந்த உடனே இவன் என்ன பண்ணா, எங்க நம்ம மேல இடி விழுந்துற போதுன்னு அங்கிருந்து நகர்ந்தான் பாருங்க. இந்த நகர்ந்த நேரத்துல பாம்பு இவனை கொட்ட வந்தது பாருங்க, இவன் வந்துட்டான். இது காட்சி.
இப்போ மறுபடியும் அவன் என்ன பண்ணா, பாம்பு கொத்த வந்தது கூட அவனுக்கு தெரியாது. இவன் வந்துட்டான். மறுநாள் இப்போ வர சொல்லிட்டாரு இல்லை ஜோதிடரு. சரி போலாம், என்ன சொல்றாரு, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜோதிடரை போய் பார்க்குறான். போய் பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. இதுவரையும் அந்த ஜோதிடர் பார்த்த சாத்திரம் எதுவும் பொய்யானதே கிடையாது. உள்ள இருந்த பொண்ணும் ஓடி வருது. ஓடி வந்து அப்பா காதுகிட்ட சொல்லுது, அப்பா நீ என்ன சொன்ன, 7 மணிக்கே போயிடுவான்னு அந்த ஆளே வராரு, நீ அப்போ ஜாதகம் பார்த்தது தப்பா, உனக்கு ஜாதகம் பார்க்க தெரியலையா? அமைதியாயிருமா, வரட்டும் விசாரி. கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு கேட்குறாரு, நேற்று இங்கிருந்து நீ போனதுலேருந்து என்னென்ன நடந்ததுன்னு சொல்லு. ஐயா இங்கிருந்து போனேன், மார்க்கெட்டுக்கு அப்படியே போய் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போகலான்னு போனேன். வானம் கருத்தது, மின்னல் வெட்டியது, இடி வர்ற மாதிரி இருந்தது. எங்கடா ஒதுங்கலான்னு பார்த்தா ஒரு பால் அடைஞ்ச சிவன் கோயில் இருந்தது, அதுக்குள்ள ஓரமாக ஒதுங்கினேன். உள்ள வந்து இடி விழுந்தது. அப்போ ஏதாவது நீ நினைச்சியான்னு கேட்டார். ஆமாம், எங்கிட்ட பணம் இருந்தா இந்த கோயிலை பாலடைய நான் விட்டுருப்பேனா, இதை கட்டி இருப்பனே அப்படின்னு நினைச்சேன். அப்போதான் ஜோதிடர் சொன்னார், ஒருவனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை எங்க இருக்குன்னா சிவபெருமான் ஒருத்தங்கிட்ட தான் இருக்கு. உங்களை பிடிக்கிறதுக்கு அந்த கடைசி நிமிடம் யமன் வந்தால் கூட கருணையோடு சிவபெருமான் நினைச்சான்னு வச்சுங்க, அந்த ஒரு நொடி அவர்கிட்ட பணம் இல்லை, அந்த விவசாயி கிட்ட மனசு என்ன நினைச்சது, எங்கிட்ட பணம் இருந்தா உனக்கு ஒரு 11 நிலை மாடத்துல கோயில் கட்டியிருப்பனே நினைச்ச அவனுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுத்தான் சிவபெருமான்.